This video was sponsored by Buy More eShopping. இது ஒரு மொபைல் ஷாப்பிங் ஆப். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஈஸியாகவும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட லிங்க்கை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவோட வரைபடம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி பூ இதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சினான்சிஸ். இதோட பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியாவில் தோன்றியதான். அதனால் இதை சீன ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மலேசியாவில் தேசிய மலராகவும் இருக்குது. இது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளில் வளரக்கூடியதாக இருக்குது. இதோட பூ மருத்துவ குணங்கள் கொண்டதாக இருக்குது. இது ஆயுர்வேதத்தில் ஜபா புஷ்பா, ருத்ர புஷ்ப, ரத்த கார்பாசா என்று அழைக்கப்படுகிறது. இதோட பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளாஸை தலைமுடிக்கு அழகுபடுத்துறதுக்கு பல வழிகளில் பயன்படுத்துகிறாங்க. இதை பசிபிக் ஐலாண்டில் உணவாக பயன்படுத்துகிறாங்க. சில சீன மருத்துவ முறைகளில் இந்த பூ பயன்படுத்தப்படுகிறது. ஜமைக்காவில் பேபியை அபார்ட் பண்ணுறதுக்கு இந்த பூ பயன்படுத்துகிறாங்க. இதோட மருத்துவத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட எல்லா பார்ட்ஸுமே மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. வயிற்றுப்புண், வாய்ப்புண் குணமாகிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர் தினமும் 5லேருந்து 10 ஃப்ளாஸோட பெட்டல்ஸை சாப்பிட்டு வந்தால் அந்த புண்ணெல்லாம் குணமாகுமா. இந்த பூ பெண்களுக்கு உண்டாகும் பல நோய்களில் திக்கவுள்ளதாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கருப்பை பிரச்சனை, மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் உபாதைகளை குணப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. ரஷ்யா போன்ற குளிர் நாடுகளில் காலநிலை மாற்றங்களையும் தாண்டி வளரக்கூடியதாக இருக்குது. இங்கே 2 மீட்டர் வளர்ந்த செடி $250க்கு விற்கப்படுதான். இந்த பூவை பாருங்களேன், இதுவும் செம்பருத்தி பூவோட வெரைட்டி தான். இதோட நேம் என்ன அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ஹீசோபெட்டாலஸ் அப்படின்னு இதோட பேர். இது எங்கே பூர்வீகமாக இருந்தது அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவை கொண்டது. அதாவது கென்யா, தான்சானியா மற்றும் மொசாம்பிக் ஆகிய நாடுகளில் வெப்பமாக இருக்கும் இடங்கள்லாம் வளர்ந்தான். இந்த பூ பொதுவாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜப்பானிய விலங்கு, பவள செம்பருத்தி மற்றும் சிலந்தி செம்பருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புதர் செடியாக 3 மீட்டர் உயரம் வளருமா. அதனால இது வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்ப்பாங்களாம். இது அலங்கார தாவரமாக வளர்க்கப்படுறாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ இழந்த ஒரு கொஷின் கேட்கலாமா? ஹைபிஸ்கஸ் இது எந்த கண்ட்ரியோட நேஷ்னல் ஃப்ளாராக இருக்குது? ஓகே குட்டீஸ், இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போது இந்த செம்பருத்தி பூவை எப்படி வரையலான்னு பார்க்கலாமா? வாங்க